10வது உலக தமிழர் பொருளாதார மாநாட்டின் நோக்கங்கள் குறித்து எடுத்துரைத்து வருகை தந்த விருந்தினர்களை வரவேற்க வருகிறார். ஃபவுண்டர் பிரசிடென்ட் வேர்ல்ட் தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் உலக தமிழ் பொருளாதார மாநாட்டின் நிறுவன தலைவர் டாக்டர் விஆர்எஸ் சம்பத் அவர்கள் வரவேற்புரை வழங்க வருகிறார். 10வது உலக தமிழர் பொருளாதார மாநாட்டிற்கு வருகை தந்து தொடங்கி வைக்க இருக்கின்ற தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மூத்த அமைச்சர், திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர், தலை சிறந்த பேச்சாளர், எங்களது மாவட்டத்தை சார்ந்தவர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய வரவேற்பு குழு தலைவர் டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தொடக்க விழாவிற்கு வருகை தந்துள்ள மொரீஷியஸ் நாட்டினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் பரமசிவம் பிள்ளை வையாபுரி அவர்களே, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற டாக்டர் பழனி ஜி பெரியசாமி அவர்களே, திரு டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களே, விஐடி வேந்தர் திரு ஜி விஸ்வநாதன் அவர்களே, முன்னாள் தூதர் திரு மகாலிங்கம் அவர்களே, பிரசிடென்ட் ஹோட்டல் அதிபர் திரு அபுபக்கர் அவர்களே, ஜப்பானிலிருந்து வருகை தந்துள்ள ஜப்பானிய தொழிலதிபர் அவர்களே, திரு முத்துவேல் அவர்களே, திரு லோகிநாயகர் அவர்களே, சபாநாயகர் முன்னாள் சபாநாயகர் திரு சிவக்கொழுந்து அவர்களே, அமெரிக்காவிலிருந்து வருகை தந்துள்ள மேரிலாண்ட் மாநிலத்தினுடைய முன்னாள் செயலாளர் டாக்டர் ராஜன் அவர்களே, ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம் அவர்களே, முன்னாள் சட்ட அமைச்சர் திரு வெங்கடபதி அவர்களே, சேலம் சட்டக்கல்லூரியுடைய தலைவர் திரு சரவணன் அவர்களே, அபுதாபிலிருந்து வருகை தந்துள்ள அமீத் அன்சாரி அவர்களே, இலங்கையினுடைய சென்னை தூதர் திரு இஸ் எக்ஸலன்சி திரு விக்னேஷ் அவர்களே, துபாயிலிருந்து வருகை தந்துள்ள திருமதி ஜெயந்தி மாலா சுரேஷ் அவர்களே, முன்னாள் நீதிபதி திரு ஜெயனுருதன் அவர்களே, தமிழ்நாடு தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸினுடைய தலைவர் திரு சோழநாச்சியார் அவர்களே, தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியினுடைய தமிழ்துறை தலைவர் டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்களே, இந்தியா முழுவதும் இருக்கிற பல்வேறு அனைத்து பல்கலைக்கழகங்களுடைய தலைவராக பணியாற்றிய டாக்டர் திருவாசகம் அவர்களே, மற்றும் அமெரிக்காவிலிருந்து வந்துள்ள திரு சிவமுப்பனார் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்துள்ள திரளாக வருகை தந்துள்ள நண்பர்களே, பேராளர்களே, பெரியவர்களே, இந்த மாநாட்டை நடத்துவதற்கு நிதி உதவி நல்கியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். இந்த மாநாடு 2005 தொடர்ந்து வருடம் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகின்றன. இது ஒரு மிக முக்கியமான மாநாடு. ஏனெனில் தமிழர்கள் எப்பொழுதும் தன்னுடைய மொழியையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கலையும் போற்றி வளர்ப்பவர்கள். கலை நிகழ்ச்சி நடத்துவது, இலக்கியங்கள் பேசுவது, பாடல்கள் பாடுவது, அதை போற்றி வளர்ப்பது என்று இருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் பொருளாதார மாநாட்டை, வணிக மாநாட்டை அறிமுகம் செய்து அதை எவரும் தூக்கி எடுத்து நடத்த வேண்டும் என்பதற்கான முயற்சியினை மக்கள் மத்தியிலே கொண்டு செலுத்தி அதற்கான ஒரு பெரிய இயக்கமாக இந்த மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை பார்த்து 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 பல்வேறு நாடுகளில் பலரும் பொருளாதார மாநாடுகளை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்கான நோக்கம் என்னவென்றால், ஒருவருக்கொருவர் சந்திப்பது, அதன் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது, மூலதனங்களை பரிமாறிக்கொள்வது, வளர்ச்சி பெறுவது, வாழ்க்கையில் வளம் பெறுவது, வளர்ச்சி பணியில் தான் சம்பாதித்த பணத்தை முதலீடு செய்வது, அனைவரும் வளர்வதற்கான வாய்ப்பை உருவாக்குவது என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கமாக அமைந்திருக்கிறது. இந்த ஆண்டு, குறிப்பாக இந்த ஆண்டிலே ஒரு பெரிய முக்கிய விஷயம் என்னவென்றால், தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்திய மாபெரும் தலைவர் டாக்டர் கலைஞருடைய 100ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. 100ஆண்டு விழா நடக்கிற காரணத்தினாலும், அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக உலக முதலீட்டாளர் மாநாடு, அதாவது குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட் நடத்திய காரணத்தினாலும், நாளை மறுநாள் வெளிநாட்டு தமிழர்களுடைய தினத்தை கொண்டாட இருக்கிற காரணத்தினாலும் தான் இந்த தேதியை தேர்ந்தெடுத்து நாங்கள்
இந்த மாநாட்டை இங்கே வைத்திருக்கிறோம். டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பொருளாதாரத்துறையில் அவர் ஆற்றிய பங்கு, தமிழர்களும் தமிழ்நாடும் வளர்வதற்கு, பொருளாதாரத்துறையில் வளர்வதற்கு கலைஞர் என்ன செய்தார் என்பதற்காக ஒரு அமர்வே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதற்கு அவருடன் 60 ஆண்டுகளுக்கு மேலாக பழகிய டாக்டர் ஜி. விஸ்வநாதன் அவர்கள் தலைமை தாங்கி இந்த தொடக்க உரைக்கு பிறகு நிகழ்த்திருக்கிறார். அப்படி அது அல்லாமல் குளோபல் எக்கனாமிக் சிச்சுவேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் என்கிற ஒரு அமர்வும், ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் MSME என்கிற அமர்வும், ஃபண்டிங் அண்ட் ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் என்கிற அமர்வும், லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்கிற அமர்வும், பாவர்ட்டி அலிவேஷன் த்ரூ கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிற அமர்வும், விமன் எம்பவர்மெண்ட் த்ரூ எஜுகேஷன் ஆண்டர்பிரினர்ஷிப் என்கிற அமர்வும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்கிற அமர்வும், ஹையர் எஜுகேஷன் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் என்கிற அமர்வும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் என்கிற அமர்வும், பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் த்ரூ தமிழ் லாங்குவேஜ் அண்ட் ஆல்சோ தமிழ் ஆஸ் எ UN லாங்குவேஜ் புதுசாக இந்த வருஷம் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு 4 நாட்டில் ஒரு மொழி வந்து அஃபீஷியல் லாங்குவேஜாகவோ, அதாவது பயன்படுத்துகிற மொழியாக இருந்தால் அதை ஐக்கிய நாடுகள் மொழியாக மாற்றலாம். அப்படி அந்த தகுதியை பெற்றுகிற ஒரே மொழி இந்திய மொழிகளில் தமிழ்தான். ஆகவே அதை எடுத்து செல்லுகிற அதிகாரத்தை பெற்றவர்கள் இந்திய அரசாங்கம். இந்திய அரசாங்கம் செய்ய வேண்டுமென்றால் நாம் தான் அதற்கான ஒரு ப்ரெஷர், அதாவது ஒரு அவர்களிடம் நாம் செலுத்த வேண்டும். ஏனெனில் இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆட்சி மொழி, இலங்கையில் ஆட்சி மொழி, சிங்கப்பூரில் ஆட்சி மொழி, மலேசியாவில் ஆட்சி மொழி, மொரிஷியஸில் ஆட்சி மொழி, தென்னாப்பிரிக்காவில் பயன்பாட்டு மொழி, கயானாவில் பயன்பாட்டு மொழி, பிரெஞ்சு ரியூனியனில் பயன்பாட்டு மொழி என்று இருக்கிறது. அந்த வகையில் அதை எடுத்து செல்ல வேண்டும். நாங்கள் ஒரு புதிய தலைப்பை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அதற்கடுத்தாற் போல இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் தமிழ்நாடு என்கிற அமர்வு, நெட்வொர்க்கிங் த்ரூ கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்கிற ஒரு அமர்வு என்று 12 அமர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். 3 நாள் மாநாட்டை 2 நாளாக சுருக்கி இருக்கிறோம். அதற்கடுத்தாற் போல 12 தலை சிறந்த தமிழர்களுக்கு உலகத் தமிழர் மாமணி என்கிற விருது அளிக்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டிற்கு மூலதனம் வர வேண்டும் என்றால் 2 விஷயங்களை தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய வேண்டும். கனெக்டிவிட்டி, ஒன்று வந்து உலகத்தினுடைய அனைத்து முக்கிய நகரங்களுக்கும் சென்னைக்கும் நேரடி விமான போக்குவரத்து இருக்க வேண்டும். 2, சென்னையிலிருந்து இந்தியாவில் உள்ள அனைத்து தலைநகரங்களுக்கும் நேரடி விமான போக்குவரத்து இருக்க வேண்டும். இது 2 விஷயங்கள் முக்கியமாக செய்ய வேண்டும். அதற்கடுத்தாற் போல ரயில், சென்னையிலிருந்து அனைத்து மாநில தலைநகரங்களுக்கும் நேரடி ரயில் போக்குவரத்து இருக்க வேண்டும். இதை செய்ய வேண்டும் என்பதை அமைச்சர் முன்னிலையில் நான் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகின்றேன். இங்கே வந்தவுடன் சில பேர் சொன்னாங்க, நம்ம மொரிஷியஸ் பிரசிடென்ட் கேட்டார், என்ன இது நடத்துகிறீங்களே வருஷா வருஷம், கூட்டம் எப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எங்கள் ஆட்களை வந்து எப்போதும் இலவசங்களை ரொம்ப விரும்புகிறவர்கள். ஆகவே ஃப்ரீயாக என்ட்ரி வர முடியுமா? ஒரு நாளைக்கு 100 பேராவது குறைந்தபட்சம் இமெயில் தொலைபேசியில் இலவசமாக வர முடியுமான்னு எல்லாரும் கேட்குறாங்க. இலவசமாக விட்டால் எங்கே 5 ஸ்டார் ஹோட்டலில் இடம் கொடுப்பாங்க? ஸோ அதனால் நாங்கள் கேட்டிருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை கட்டி வந்தவர்கள், உதவியர்களுடைய உதவியோடு தான் இந்த மாநாடு நடக்கிறது. அரசாங்கம் இதற்கு மனமுவந்து உதவி செய்ய முன்வர வேண்டும். தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி காரியங்கள் செய்கிற ஒரே நான்-கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் நாங்கள் தான். இதற்கு அரசு உதவ வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம். நம்முடைய அமைச்சர் போன மாநாட்டில் கலந்துக்கிட்ட பிறகு அரசாங்க அதிகாரிகளை கூப்பிட்டு உடனடியே வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்ய என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயம் அதெல்லாம் நடைபெறும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதற்கடுத்தாற் போல் இப்போ அந்த கனெக்டிவிட்டியை பற்றி சொன்னேன். முக்கியமாக என்னென்னா, சென்னை டு பெனாங், சென்னை டு மயன்மார், சென்னை டு பங்களாதேஷ், சென்னை டு டர்பன், இப்படி சென்னை டு ரியூனியன், சென்னை டு மொரிஷியஸ், இப்படி பல நகரங்களில் தமிழ்நாட்டுடன் தொடர்புள்ள நகரங்கள் இருக்கின்றன. இவைகளில் நாம் செய்த முயற்சினால் சென்னை மொரிஷியஸ் ஃப்ளைட்டு திரும்பி வர ஏப்ரல் மாதத்துலேருந்து வர இருக்கிறது. 1 சென்னை மயன்மார் ஃப்ளைட் அதிலடியே ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை பங்களாதேஷ் டாக்கா ஃப்ளைட் ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை பினாங் ஃப்ளைட் வந்து முதலமைச்சர் போன வாரம் வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்டே சொல்லியிருக்கார், டைரக்ட் ஃப்ளைட் வரணும்.
ஆகவே இதெல்லாம் நடந்தால் இன்னும் சென்னை வளரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் முழுவதும் எங்களுடைய அழைப்பு இணங்கி வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன்.